ஏம்மா, ஆமா, அண்ணி உனக்கு யாராச்சும் தொந்தரவு கொடுக்காங்களா? அவ தங்கமான பொண்ணுட்டி, அவனை ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆமா, நீ மட்டும்தான் சொல்லுத. ஆனா அண்ணி உன்னை பத்தி என்னன்னா சொல்லுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். உன்னைய இந்த குடும்பத்துல எப்படி ஏமாத்திட்டே இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ இப்படியே எல்லாரையும் நம்பு. அண்ணி சொல்லுங்க. நீ நாத்து உங்க வீட்டுல சமையல் கட்டுல எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நீயே செஞ்சுறேன். சரி அண்ணி, நான் செஞ்சிடறேன். சரி மருமகளே, நீ எங்க போற? என்னது நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நாத்து வீட்டுல தான் இருக்க போறீங்கன்னு சொன்னீங்க. ஆமா, நான் இருக்க போறேன். நீ போறியோ? ஆமாத்தே, அங்க வேலை சொல்லினா இருக்கும்ல. சரி மருமகளே, போயிட்டு வா. இவர் வேற வீட்டுல இருந்து வந்துடுவாரு, வெளியே வேற நிப்பாருதே. ஃபோன் போட்டு சொன்னாரு, நான் வெளியே நிக்கேன், டக்குன்னு வானு. நான் டக்குன்னு போயிட்டு வரேன். பாய்த்தே. நில்லு, டீயை போட்டு கொடுத்துட்டு போ. இந்த மாமியங்கிழவிக்கு கொஞ்சம் நெஞ்சம் கொழுப்பா, எவ்வளோ கொழுப்பு. நான் வெளியே போயிட்டு இருக்கேன், அவசரமாட்டு உப்பம் போட்டு டீ போட்டு கொடுக்க சொல்லுது. என்ன முறைப்பு? ஒண்ணு இல்லத்தே, என் வாய் அப்படித்தான் கூனையாட்டு இருக்கும். டிவி போட்டு வா போ. போட்டுட்டு வரேன். ஆமாம்மா, இதே மாதிரி வேலை வாங்க சரியா? அப்போனா மருமகளை கையில போட்டு வச்சுக்கலாம். என்னடி கீழே உட்காந்துட்ட? அம்மா, டீ வந்துட்டா. டிவியை போட்டு கொண்டு வந்துடுறேன். உங்க கண்ணு முடியாதே, டிவியை போட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ, 50,000 டிவி போச்சு.